ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீட்டில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ஆர்சிபியோட கேப்டன் இவங்க தான் அப்படின்ற மாதிரி வந்து இப்போ வந்து இன்டர்நெட்டில் செம பெரிய விஷயம் வந்து லீக் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ நம்மளோட ஆர்சிபி வந்து ஸோ ஒரு இத்தனை வருஷம் வந்து கப் அடிக்காது ரொம்ப பெரிய ஒரு வருத்தம் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் வந்து ஒன் ஆஃப் த ஃபேவரட் டீமாக வந்து ஸோ எல்லா ஃபேன்ஸுக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வருடம் வந்து ஆக்ஷன் வந்து ரொம்பவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட வந்து பேலன்ஸ்டு சைடாக வந்து நம்மளோட ஆர்சிபி வந்து தெரியுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வந்து இந்த போன வருடம் கடந்த 2-3 வருடமாகவே கேப்டனாக இருந்த ஃபாஃப் டு பிளஸி வந்து இந்த மெகா ஆக்ஷன் அவங்க வந்து விட்டுருந்தாங்க. அண்ட் மெகா ஆக்ஷனையும் அவங்க வந்து எடுக்க கூட ட்ரை பண்ணல ஃபாஃப் டு பிளஸ் ஆர்சிபி மேனேஜ்மெண்ட். இது வந்து ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கே செம்ம ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து கிடைச்சிருக்க அப்டேட் பிரகாரம் வந்து நிறைய பேர் சொல்கிற விஷயம் வந்து விராட் கோலி வில் பி த கேப்டன் ஆஃப் ஆர்சிபி இன் 2025 ஆஃப் ஐபிஎல் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஆனால் வந்து இப்போ வந்து கிடைச்சிருக்க அப்டேட் பிரகாரம் வந்து அவர் வந்து ஒன்ஸ் வந்து கேப்டன்சி விட்டதுனால அகெயின் வந்து கேப்டனாக வரதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு ரிப்போர்ட்ஸ் பிரகாரம் பார்த்தா வந்து புவனேஸ்வர் குமார் வந்து கேப்டன் ஆகிறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது அப்படின்றாங்க. ஏன்னா வந்து அவர் வந்து சில மேட்சஸ் வந்து எஸ்ஆர்ஹெச் கேப்டன்சி பண்ணி ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காரு. ஸோ அதனால் வந்து அவருக்கு வந்து கேப்டன்சி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அண்ட் ஓவராலாகவும் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒரு பவுலர் கேப்டனாக இருக்குது ரொம்ப பெரிய ப்ளஸ் அப்படின்ட்டு வந்து நிறைய செலிபிரிட்டிஸ் அண்ட் நிறைய கிரிக்கெட் பிளேயர்ஸும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஆர்சிபியோட ஐபிஎல் 2025 புவனேஸ்வர் குமார் கேப்டனாக இருக்கிறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ என்ன நடக்குது அப்படின்ற நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.